எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் ஏற்கனவே லக்னாதிபதி எங்கு எப்படி இருக்க வேண்டும், அதாவது லக்னாதிபதிங்கிறது ஒருத்தருடைய தன்னம்பிக்கை, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய செயல்திறன் எப்படி இருக்கும், அவர் என்னவாக இருப்பார், அப்படிங்கிறது தான் இந்த லக்னாதிபதி. ஏன்னா ஒருத்தர் லக்னாதிபதியை போன்று தான் பிரதிபலிப்பார். ஒருத்தருக்கு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வரணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதுபோல் ஒருத்தருக்கு தனம், குடும்பம், வாக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அதுபோல தான் திரியோபதி, அதாவது இது சமஸ்கிருத வார்த்தை. 3ஆம் அதிபதி என்னது? தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, புகழ், கீர்த்தி, இது எல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த 3ஆம் இடம். காம திரிகோணத்திலேயும் 3, 7, 11 இது வரும். அதே போல் சிற லக்கணங்களுக்கு இவர் 3, 8ன்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதியாகவும் வரும். நம்ம 8 பற்றி பார்க்கல, 3 பற்றி தான் பார்க்குறோம். அப்போ சிற லக்கணம்னா எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 லக்கணத்துக்கும் அவர் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார். அது கவனம் முக்கியம். எப்போ செயல்படுவார்? அந்த 3ல் கெட்ட கிரகம் இருந்து 3க்கு அதிபதி நீசமாகி இந்த மாதிரி, அதாவது பாவகாதிபதி, காரகன், இந்த 3ம் கெட்டு போயிட்டா தான் மாரகம் அப்படிங்கிற ஒரு நிலையை தருவார். சரி, நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே குரு இருப்பார், இங்கே சந்திரன் இருப்பார். அவருக்கு லக்னம் கன்னி லக்னம். இது அர்த்த சந்திரன் தான், அதாவது அஷ்டமி நவமி தீதி தான் அவர் பிறந்திருக்கிறார். இந்த 3க்குரிய செவ்வாய் 12ல் மறைஞ்சிருப்பார். நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறேன், இந்த சனி செவ்வாய் 3, 6, 8, 12ல் மறைஞ்சி நட்புக்கு குறையாமல் இருந்தால் அவங்க நல்ல பலனை கொடுத்துருவாங்க. ஆனால் இவருக்கு 12ல் அதிநட்பு வீட்டில், சூரியன் வீட்டில் லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறார். சரி, இப்போ எப்பயுமே ஒருத்தருக்கு புகழ்னாலும் சரி, பணம்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, அந்தஸ்துனாலும் சரி, அவர் பெரிய விவசாயத்தை குடும்பத்தவராக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, பேசிக்கு லக்னாதிபதி பழுதடையாமல் வலுத்திருக்கணும்னா இந்த லக்கணத்தில் தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேதுகள் இல்லாமல் சுவர்கள் இருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், திக்பலம் என்ற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ அதனால தான் பாருங்கள், இவருக்கு 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சாலும் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ இந்த 3ஆம் இடம் தான் நான் சொன்னேன், தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, புகழ், கீர்த்தி. அதனால தான் எம்ஜிஆர் சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி அவர் பெரிய புகழ் அடைஞ்சார். என்ன, அவர் அந்த காலத்தில் மீடியாக்கள்லாம் இல்லை அவர் வாழ்ந்த காலத்தில். அதனால் தமிழ்நாடு முழுக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த காலத்தில் மீடியா வந்துருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக புகழ் கொஞ்சம் எக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சரி, அப்போ ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். அவங்க மிதுன லக்னம். இங்கேயே வந்து சந்திரன் செவ்வாய், இங்கே அவங்களுக்கு குரு. அவர் அப்படியே லக்னத்தை பார்ப்பார், ராசியையும் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3க்குரிய செவ்வாயையும் பார்க்குறாரு. இவருக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பாங்க. அந்த பௌர்ணமி சந்திரனே பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடமே சந்திரமங்கல யோகத்தில் இருக்குது குரு பார்வையில். இங்கேயும் பாருங்கள் லக்னத்தை பார்க்குறாரு குரு. அதனால தான் இந்த அம்மா வந்து சினிமாவிலேயும் அரசியலையும் ஜொலிச்சாங்க. நிறையா உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு புரியணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தையே எடுத்து பாருங்கள், அப்படின்னா தான் அது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா பெரிய நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாதகங்களை பாருங்கள். ஃபேமஸ் ஆனவங்க எல்லாருக்குமே 3ஆம் இடம் வலுத்திருக்கும். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, அவர் சிம்ம லக்னம். சரிங்களா? செவ்வாய் இவருக்கு இங்கே மறைஞ்சிருப்பார். சூரியன் இங்கே நிஸ்பலம் அடைஞ்சதுனால தான் அவருக்கு அரசியலில் ஜொலிக்க முடியல. இங்கே புதனும் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் இந்த சுக்கிரன் 10க்குரியவர், புதன் 2-11க்குரிய தனாதிபதி லாபாதிபதி. அதனால தான் அவர் சினி ஃபீல்டில் இருந்தார். இவருக்கும் பாருங்கள் குரு இங்கே இருப்பார், லக்கணத்தை பார்ப்பார், அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் யார்? சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இவர் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இவர் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இன்னும் சொல்லப்போனால் ஜப்பான், சைனா, இந்த மாதிரி உலக நாடுகளில் பூரா இவர் ஃபேமஸ் ஆகிருக்கிறாருன்னா இந்த 3ஆம் இடம் அதீத சுபத்துவம். ஏன்னா இவருங்க இங்கே செவ்வாய் வந்து 6ல் மறைஞ்சாலும், அதாவது 6ல் இருந்தாலும் அவர் மறைஞ்சிருக்கார். சரியா? அதனால தான் அதிக கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்காது, அமைதியாக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் தன்னைத்தானே இவர் புகழாமல் அடுத்தவங்களை மட்டும் புகழ்வார். இப்போ இளையராஜாவுக்கு எடுத்துக்கோங்க, அவருக்கு ரிஷப லக்னம், ரிஷப ராசி. சரியா? இங்கனுக்குள்ள குருவும் சுக்கிரனும் இப்படி இருப்பாங்க. அப்போ சுக்கிரனும் சந்திரனும் இங்கே பரிவர்த்தனை ஆகிடுவாங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதனால தான் அவர் வந்து இசையில் வந்து பெரிய புகழ் பெற்றார். உலக நாடுகளுக்கெல்லாம் போய் அவர் மியூசிக் போட்டு நிறைய சம்பாதிச்சார். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். நேரமாகக்கூடாது. எப்படி இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சூரியன். இந்த சூரியன் வந்து மிதுனத்துக்கு 3ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா? மிதுனத்துக்கு இவர் 3ஆம் அதிபதியாக வருவார். அவர் லக்கணத்தில் இருக்கலாமா? ஏன்னா புதன் அவருடைய நண்பர், அதனால் இருக்கலாம். ஆனால் அவர் அரை சுவருங்கிறதுனால 50% பலன் தருவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல அவர் இருக்கலாமா? குடும்பஸ்தானத்தில். அதே போல தான் 50% நல்லதை தருவார், 50% கெட்டதை தருவார். ஒருவேளை நல்லதை தரணும்னா குரு சுக்கிர சேர்க்கை இல்லை பார்வை பெறணும். சரி, இங்கே இருக்கலாமா? இங்கே ஆட்சி பலம் பெற்றுவார். இங்கே இருந்தால் மிக சூப்பர், கண்டிப்பாக புகழ் பெறுவார். அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். இங்கே இருக்கலாமா? கேந்திர பலம் பெற்று தன்னுடைய நண்பர் வீட்டில் தான் இருக்கிறார். எப்பயுமே யார் எங்கே இருந்தாலும் வீடு கொடுத்தவன் வளர்த்துறணுமுங்க. இப்போ சூரியன் இங்கே இருக்காரா, புதன் இங்கே வந்துடணும், வரமாட்டார், இங்கேயே உச்சமாயிடுவார். சரிங்களா? சரி, 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா? பொதுவாக பாவர்கள், அரைப்பாவர்கள் 5ல் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே அவர் நீசம் அடைஞ்சிடுவார். இதுக்கு விதிவிலக்கு கூட சுக்கிரன் இருக்கணும், லக்னத்திலிருந்து குரு பார்க்கணும். அப்போ அந்த 3க்குரிய பலனை செஞ்சிடுவார். 6ல் அவர் மறையலாமா?
மறையலாம், ஏன்னா அவருடைய நண்பர் வீடு. ஆனால் இங்கே ஒரு சுபத்துவம் தேவை. குரு கடகமனையிலேருந்து பார்த்துட்டா அந்த 3க்குரிய பலனை கொடுத்துருவார். இங்கே 7ல் இருக்கலாமா, கேந்திர பலம் பெற்று இது குருவுடைய வீடு தான், லக்னத்தோட தொடர்பும் கொள்வார். அரை பாவர்கள் வந்து 4, 7, 10 கேந்திரத்தில் இருக்கலாம்ங்கிறதுனாலும் இவர் சுவர் வீட்டில் இருக்கிறதுங்கிறதுனாலையும் ஓரளவுக்கு பலன் செய்வார். ஆனால் ஒரு பௌர்ணமி சந்திரனோ குருவோ சுக்கிரனோ இவங்களை பார்த்துட்டா அந்த 3க்குரிய புகழை கொடுத்துருவார். சரி, இங்கே 8ல் மறையலாமா? கண்டிப்பாக 8ல் சூரியன் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது ரெண்டுமே சனியினுடைய வீடு, அவர் ஒரு ஒளி கிரகம். இந்த 2 இருள் வீட்டில் இருக்கக்கூடாது. 10ல் இருக்கலாமா? சூப்பர், அவர் திக்பலம் அடைஞ்சிடுவாருங்க. திக்பலம் அடைஞ்சிட்டாலே அந்த ஜாதகர் செய்கிற தொழிலில் நம்பர் 1 இருப்பார். இங்கே 11ல் இருக்கலாமா? லாபஸ்தானத்தில் எல்லா கிரகமும் இருக்கலாம், அவர் நட்பு வீடு வேறு, இங்கே உச்சம் வேறு அடைவார். அதனால் இங்கே இதுதான் நம்பர் 1 பலனை தரக்கூடிய இடம் இந்த சூரியனுக்கு. 12ல் மறையலாமா? மறையக்கூடாதுங்க, அது பகை வீடுங்க, சுக்கிரனுடைய வீடு, அது ஆகாதுங்க. சரி, அடுத்து சந்திரனுக்கு போவோம். சரி, சந்திரன் யாருக்கு வந்து ரிஷபத்துக்கு 3ஆம் அதிபதியாக வருவாருங்க. ரிஷபத்துக்கு 3ஆம் அதிபதியாக வருவார். அவர் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார். மாரகாதிபதியாக எப்போ செயல்படுவார் அப்படின்னா, அவர் அமாவாசை சந்திரனோ இருந்தால் செயல்படுவார். இதோடு சேர்த்து செவ்வாயும் சனியும் ஒரு சேர அவங்க பார்த்துட்டா அந்த 3ஆம் பாவகமே கெட்டு போச்சுங்க. தைரியம், வீரியம், முயற்சி, பராக்கிரமம், புகழ், கீர்த்தி, இது எல்லாமே போச்சுங்க. சரி, அவர் லக்கணத்தில் இருக்கலாமா? சந்திரன். நீங்கள் சந்திரன் வந்துட்டாலே ஒளி தத்துவமாக எடுத்துக்கிடணும், சரிங்களா? நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன், இங்கே சந்திரன் இருந்தால் இங்கே சூரியன் இருக்கணும், நல்ல பலன் செஞ்சிடுவார். ஏன்னா இது அவருடைய பகை வீடு. சரி, இது 2ஆம் வீடு. சந்திரனுக்கு தான் மகனை பிடிக்கும், மகனுக்கு சந்திரனை பிடிக்காது. அப்படி இருக்கணும்னா சூரியன் இங்கே இருக்கணும், இல்லை ஒரு குரு பார்வை இங்கே இருந்தாவது கிடைக்கணும். 3ல் இருக்கலாமா? அவர் அங்கே ஆட்சி பலம் பெற்றுவார். அப்போ கூட சுக்கிரனோ இல்லை இங்கே சுக்கிரனோ பரிவர்த்தனை ஆகிட்டால் நல்ல பலனை கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா? தன்னுடைய கணவர் வீட்டில் தான் இருக்கிறார், கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அவர் அமாவாசை சந்திரனாக இல்லாமல் ஒளித்தத்துவமோ வளர்வை சந்திரனாகவோ பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக இருந்தால் நல்லது. அதேமாதிரி 5ஆம் இடத்துல இருக்கலாமா? இது அவருக்கு பிடிக்காத வீடு, ஆனால் அவர் ஒளித்தத்துவமாக இருந்தால் நல்லது. இல்லை கூடவே குருவோ சுக்கிரனோ சேர்ந்துருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். சந்திரன் 6ல் மறையலாமா? இது சுக்கிரனுடைய வீடு, மறையக்கூடாதுங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடாது. விதிவிலக்கு. இங்கேருந்து குரு பார்த்துட்டாலோ இல்லை கூட சுக்கிரன் இருந்துட்டாலோ அது சுபத்துவமாயிரும். இங்கே 7ஆம் இடத்துல இருக்கலாமா? இங்கே நீசம் அடைவார். சரியா? கண்டிப்பாக இங்கே வந்து அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்த இடத்துல சூரியன் இருந்துடணும். சரியா? இந்த வீடு கொடுத்த செவ்வாயும் வந்து இங்கே உச்சமாகவோ இல்லை இங்கே உச்சமாகிறத விட 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்துடணும். இருந்துட்டால் அவர் நல்ல பலனை செஞ்சிருவார். அதே மாதிரி சந்திரன் சூரியன் இங்கே ஒன்றோட சேர்ந்து சனி 3ஆம் பார்வையாக செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்தா அவருக்கு இந்த 3ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் எதுவுமே கிடைக்காதுங்க. இது வந்து உயிர் காரகத்துவம் வந்து இளைய சகோதரங்க, தம்பி தங்கைகளை குறிக்கிற இடம். அப்போ இந்த 3ஆம் இடம் வந்து அதாவது பாவகம், பாவகாதிபதி, காரகன் ஆகிய செவ்வாய், இந்த 3 வலுத்து இருந்தால் தான் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்து 7ல் இருக்கலாமா? 7ல் 8. அவர் எப்பயுமே 8ல் மறையக்கூடாதுங்க. சுக்கிரனுக்கு 3, 8 கர்மியான மறைவு. ஆனால் 6, 8ல் அவர் சுக்கிரனில் சந்திரன். எப்பயுமே ஒளிக்கிரகலான சூரியனும் சந்திரனும் வந்து 6, 8, 12ல் மறையக்கூடாது. மறைஞ்சால் அவங்க தொழில் செஞ்சால் ஜெயிக்க மாட்டாங்க, வேலையில் தான் ஜெயிக்க முடியும்.
ஆனால் இது யார்? குருவனுடைய வீடு, தன்னுடைய நண்பர் வீடு. அதனால் இருக்கலாம், ஒளி தத்துவமாக இருக்கணும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாமா? இது சனியுடைய வீடு, இங்கேயும் இருக்கக்கூடாது. 10ஆம் வீடு இங்கேயும் இருக்கக்கூடாது. 11 குரு வீட்டில் இருக்கலாம். இதுதான் நம்பர் 1 பலனை தரும். இங்கே வந்து அதீத சுபத்துவமும் ஆயிடக்கூடாது. அதுதான் முக்கியம். அவர் சந்திரன் வந்து தனிச்சு இருக்கணும். பௌர்ணமி சந்திரனானது தான் இன்னும் அதிக பலனை கொடுத்துருவார். சந்திரன் 12ல் மறையலாமா? விதிப்படி மறையக்கூடாது. இருந்தாலும் அவர் செவ்வாயினுடைய நட்பு வீடு. இங்கேயே குரு கூட இருந்துட்டாலோ இங்கேருந்து குரு பார்த்துட்டாலோ நல்ல பலனை கொடுத்துருவார், அந்த 3க்குரிய பலனை. சரி, இப்போ சூரியன் சந்திரன் ஒரு ஆதிபத்தியம் உள்ள வீடு முடிஞ்சு போச்சு. அடுத்து செவ்வாய். செவ்வாய் வந்து 2 ஆதிபத்தியம் உள்ள வீடு. அப்போ முதல்ல கன்னிக்கு இவர் 3ஆம் இடத்துல வருவார். 3ஆம் இடத்துல ஆட்சி அடைவார். கன்னிக்கு அஷ்டமாதிபதி 3ல் இருக்கலாம். ஏன்னா லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சி அவர் தான் வீட்டில் 8ல் மறைஞ்சி இருக்கிறதுனால இங்கே செவ்வாய் இருக்கலாம், நல்லது செய்வார். முதல்ல லக்னத்தில் இருக்கலாமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லக்னத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு அசுபர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துலேயும் இருக்கக்கூடாது. குடும்பத்தையும் தனம் வாக்கையும் கெடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் லக்னத்தை இங்கே போட்டுறேன். கன்னியா லக்னம் 4ல் அவர் கேந்திர பலம் பெறுவார். செவ்வாய் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார், அதனால் இருக்கலாம். இங்கே 5ஆம் இடத்துல இருக்கலாமா? அவர் உச்சமாகிடுவாருங்க. அஷ்டமாதிபதி எப்பயும் உச்சமாகக்கூடாது. அதை ஈடுகட்டணும்னா குரு இங்கேருந்து பார்க்கணுங்க, இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரன் இங்கேருந்து பார்க்கணுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் மறையலாமா? மறையலாம், ஆனால் அது பகை வீடு. இங்கே சுபத்துவம் தேவைப்படுகிறது. இங்கே கேந்திர பலம் பெறலாமா? இங்கே 7ல் செவ்வாய் இருந்தால் தாமத திருமணம் ஏற்படும். வேகமாக கல்யாணம் முடிச்சிங்கன்னா பிரித்து வச்சிடும். அதனால் இங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இங்கே 8ல் இருக்கலாமா? 8ல் இருந்தால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் இங்கே இருக்காமல் இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல இருக்கலாமா? இங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு தந்தை ஸ்தானம். வந்த உடனே தந்தைக்கு பிரச்சனையாகும். தந்தை பிரிவு, தந்தையால் பிரிவு. 10ல் இருக்கலாமா? திக்பலம். 10ல் திக்பலமாக இருப்பார். ஆனால் அவருக்கு பிடிக்காத வீட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் திக்பலமாக இருக்கார், அதனால் இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? இங்கே நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகராகவோ வளர்பிறை சந்திரனாகவோ இருந்துட்டால் சூப்பர் பலனை கொடுத்துருவார். 12ல் அவர் மறையலாமா? மறையலாம், அதிநட்பு வீடு தான். அதனால் அவர் 12ல் மறையலாம், அந்த 3க்குரிய பலனை கொடுத்துருவார். அடுத்து செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்குது, கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டுக்கு செவ்வாய் இங்கே ஆட்சி வருவார். லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 2ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. லக்னத்தில் இருந்தால் அவர் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. 2ல் இருந்தால் குடும்பத்தை பிரிப்பார். 3ல் ஆட்சி பெற்றுட்டா இப்போ கும்பலக்கணம். இங்கே பார்த்தீங்கன்னா தான் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சி, சரியா, இங்கிருந்து 8ல் மறைவார். லக்கணத்துக்கு பாருங்கள், லக்கணத்துக்கு 8ல் அவர் மறைஞ்சிடுவார். அதாவது இங்கே இருந்தால் 6ல் மறைஞ்சிடுவார். இங்கே தான் வீட்டுக்கு 6ல் மறைவார். இங்கேருந்து இந்த வீட்டுக்கு 6ல் மறைவார். அதனால் இங்கே இருக்கிறது நல்லது, நல்ல பலனாக கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா? அது பகை வீடு, ஆனால் கேந்திரத்தில் இருக்கலாம்ங்கிற விதிப்படி இங்கே ஒரு சுபத்துவம் தேவைப்படுகிறது. 5ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அது பிடிக்காத வீடு. 6ல் இருக்கலாமா? நீசம் அடைஞ்சாலும் அவருக்கு ஒரு சுபத்துவம் தேவைப்படுகிறது. வீடு கொடுத்த சந்திரன் வளர்விறை பௌர்ணமி சந்திரனாக தான் நல்ல பலனை கொடுத்துருவார். சரி,
இங்கே இருக்கலாமா செவ்வாய், இது அதிநட்பு வீடு, கேந்திரம் பலம் பெறுவார். ஆனால் ஒரு மைனஸ்ஸு, அவர் லக்கணத்தை பார்ப்பார். அப்போ ஜாதகர் அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கலாம் இருக்கும், திருமணமும் தாமதமாகும். 8ல் அவர் மறையக்கூடாதுங்க, ஏன்னா அது பிடிக்காத புதன் வீடுங்க. சரி, 9ல் இருக்கலாமா, இதுவும் பகை வீடுங்க, தந்தையை கெடுப்பாருங்க. இங்கே 10ல் இருக்கலாமா, இங்கே ஒரு சேர அசுவ கிரகங்கள் திக்பலமாகவும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடாதுங்க, பெருசாக பலனை கொடுக்க மாட்டாருங்க. அந்த அப்படி கொடுக்கணும்னா குரு பார்க்கணுங்க. சரி, இங்கே 11ல் இருக்கலாமா, இது அவர் பிடித்த நண்பர் வீடு, லாபஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். இங்கே 12ல் இருக்கலாமா, 12ல் செவ்வாய் உச்சம் அடைஞ்சு லக்கணத்துக்கு 12ல் மறைகிறார். அதனால் இங்கே அவர் இருக்கலாம். ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 10க்குரிய வேலையைத்தான் அவர் செய்வார். இங்கே தான் இருக்கக்கூடாது, தந்தையை கெடுப்பார். இங்கே இருந்தால் சூப்பர். இங்கேருந்து குரு மட்டும் பார்த்துட்டாருன்னா அவர் மருத்துவராக இருப்பார். சரி, அடுத்து புதன். இப்போ புதன் மேசம் கடக லக்கணத்துக்கு புதன் 3ஆம் அதிபதியாக வருவார். இப்போ ஃபஸ்ட்டு மேசம். சரி, புதன் இங்கே இருக்கலாமா, இருக்கலாம், ஏன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருப்பார். இங்கே 3ல் மறைகிறார். சரிங்களா? எப்பயுமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வரக்கூடாத திசை என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது மேசம் விருச்சிகத்துக்கு புதன் திசை வரக்கூடாது, ரிஷபம் துலாமுக்கு குரு தசை வரக்கூடாது, மிதுனம் கன்னிக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது, கடகம் சிம்மத்துக்கு சனி தசை வரக்கூடாது, மீனம் தனுசுக்கு சுக்கிர தசை வரக்கூடாது, இங்கே கும்பத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது, மகரத்துக்கு சூரிய தசை வரக்கூடாதுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் இவர் 6ல் இருக்கிறத விட, 6ல் உச்சம் அடைகிறத விட இங்கே 6ல் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்லதுங்க. சரி, இங்கே இருக்கலாமா, திக்பலம் இருக்கலாம். 2ல் இருக்கலாமா, தன்னுடைய நட்பு வீடு சுவர்ங்கிறதுனால இருக்கலாம். இங்கே 3ல் அவர் ஆட்சி வருவார். 3ஆம் இடம் 25% தான் மறைவு ஸ்தானம். இந்த 6, 8ங்கிறது தான் 100%. 12ஆம் இடங்கிறது 50% மறைவு ஸ்தானம். இங்கே இருக்கலாமாம் இந்த புதன், இது தாயுடைய வீடு. ஆனால் தாய்க்கு தன்னுடைய மகனை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இருக்கலாம், கேந்திர பலவும் வருவார். இங்கே இருக்கலாமா, அதிநட்பு வீடு, சூரியன் வீடு, பஞ்சமஸ்தானம் வேறு, அதனால் இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கலாமா, இங்கே இருக்கக்கூடாதுங்க, கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கத்தை கொடுத்துருவாருங்க. சரி, இங்கே கேந்திர பலம் பெறலாமா, தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். சுவர்கள் 4, 7, 10லையும் 1, 5, 9லையும் இருந்தால் நல்லதுங்கிறதுனால இங்கே இருக்கலாம். இங்கே 8ல் மறையலாமா, அவர் தனித்த புதனாக இருந்தால் நல்லது, ஆனால் அவருக்கு பிடிக்காத வீடு. அப்போ இங்கே இருக்கணும்னா குரு பார்வை வேணும், இல்லை சுக்கிரனுடைய சேர்க்கை வேணும். சரி, இங்கே 9ஆம் இடத்துல இருக்கலாமா, பாக்கியஸ்தானத்தில், இது குரு வீடு தான், பகை வீடாக இருந்தாலும் இது குரு வீடுங்கிறதுனால இங்கே இருக்கலாம். 10, 11ல் டாப்பாக இருப்பார். 12ஆம் இடத்துல அவர் நீசமாகிடுவாருங்க. 12ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாதுங்க புதன். அப்படி இருந்தால் கூடயே சுக்கிரன் இருக்கணுமுங்க, ஏன்னா நீச பங்கம் ஆயிடுவார். அதே மாதிரி வீடு கொடுத்த குருவும் இங்கேயோ வலுத்துட்டா அது நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். இந்த புதன் தசை 17 வருஷம் கொட்டி கொடுக்கும், புகழையும் செல்வாக்கையும் சேர்த்து கொடுக்கும். சரி, அடுத்து புதனுக்கு கடகத்துக்கு 3ஆம் இடம் வருவார். கடகத்துக்கு 3ஆம் வீடாக வருவார் புதன். இங்கே லக்னத்தில் இருக்கலாமா, இருக்கலாம், திக்பலம். இங்கே 2ல் இருக்கலாமா, அதிநட்பு வீடு, சூரியன் வீடு இருக்கலாம். இங்கே இருக்கலாமா, அவர் சொந்த வீட்டில் ஆட்சி. ஆனால் 3ஆம் இடம் கடுமையான மறைவு ஸ்தானம் இல்லைங்கிறதுனால அவர் இங்கே இருக்கலாம். இங்கே 4ஆம் இடத்துல இருக்கலாமா, கேந்திரம் சுக்கிரனுடைய வீடு இருக்கலாம். இங்கே 5ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா அவர் பகை வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, குரு இங்கே லக்கணத்திலேருந்து பார்க்கணுங்க. சரி, இங்கே புதன் இருக்கலாமா, இது குருவுடைய வீடு, 6ல் இருக்கலாம், ஆனால் தனித்த புதனாக இருக்கணும், கூட சனியோ ராகுவோ சேரக்கூடாது. இங்கே 7ல் இருக்கலாமா, லக்கணத்தை பார்ப்பார். ஒரு 30% லக்கணத்தை சுபத்துவப்படுத்துகிறார், தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் அவர் தனித்த புதனாக இருக்கணும், கூட சனி ராகு இந்த மாதிரி போன்ற அசுபர்கள் சேராமல் இருக்கணும்.
பாகியஸ்தானத்தில் இருக்கலாமா, இங்கே நீசம் அடைஞ்சிருவார். கூட சுக்கிரன் இருந்தால் நீச பங்கம் அடைஞ்சிருவார். அதே மாதிரி வீடு கொடுத்த குருவும் இங்கே ஆட்சி பலம் பெற்றுட்டா அவர் வந்து அந்த 3க்குரிய பலனையும் செஞ்சிருவார். 10ல் இருக்கலாமா, அவருக்கு பிடிக்காத வீடு, அதனால் அங்கே இருக்கக்கூடாது. 11ல் இருக்கலாமா, சூப்பர். 11ல் வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், அந்த 3க்குரிய பலனை செஞ்சிருவார். 12ல் மறையலாமா, மறையலாம். அவருடைய சொந்த வீடு அங்கே ஆட்சி பெறார். தனித்து இருந்தால் நல்லது. சரி, அடுத்து வந்து குரு. இந்த குரு வந்து துலாமுக்கும் மகரத்துக்கும் 3ஆம் அதிபதியாக வருவாங்க. துலாம் லக்னத்துக்கு குரு 3ஆம் அதிபதியாக வருவார். லக்னத்தில் குரு இருக்கலாமா, இருக்கலாம், சூப்பர். 2ல் இருக்கலாமா, அவருடைய நட்பு வீடு செவ்வாய் வீடு இருக்கலாம். 3ல் அவர் இங்கே 3ல் மறையலாம். 6ல் தான் மறையக்கூடாது அவர், அதனால் இங்கே மறையலாம். 4ல் இருக்கலாமா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது, நீசம் அடைஞ்சிடுவாருங்க. அப்போ அவர் நீச பங்கம் அடைஞ்சி ராஜயோகத்தை பெறணும்னா இங்கேருந்து குரு சனி சேர்ந்து இருக்கணும், இங்கேருந்து சுக்கிரன் பார்க்கணும், அப்படின்னா தான் நல்ல பலன் தருவார். 5ல் இருக்கலாமா, சமமான வீடு தான், சுவர்கள் 5ல் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால நல்லது செய்வார். 6ல் இருக்கலாமா, 3ஆம் அதாவது 3க்குரிய பலனையே செய்ய மாட்டாருங்க, இவர் 6க்குரிய பலனை தான் செய்வாருங்க. அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கத்தை கொடுத்துருவார். இங்கே இருக்கலாமா, நட்பு வீட்டில் இருக்கார், லக்னத்தை பார்க்காரு, லக்னம் சுபத்துவமாகுங்க. சரி, 8ல் அவர் மறையலாமா, 8 அது பகை வீடுங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சிற வீடுகள் வந்து குரு வளையம்ங்க, அதனால் இருக்கலாம். ஆனால் இவர் இங்கே என்ன ஆகணும், வக்ரமாயிடணுங்க. சரி, இங்கே 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாமா, புதன் வீடு பகை வீடு இருந்தாலும் குரு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க தந்தை உயர்ந்தவராக இருப்பார், ஜாதகரே ஒரு பாக்கியசாலியாக இருப்பார். இங்கே 10ல் இருக்கிறாரா, 10ல் இவர் உச்சம் அடையக்கூடாதுங்க, அவர் பங்கப்படணுங்க. ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துடணும், இல்லை சனியோடையோ சேர்ந்துடணும், இல்லை குரு 10ல் இருந்தால் வக்ரம் அடைஞ்சிடணுங்க. சரி, 11ல் இருக்கலாமா, லாபஸ்தானத்தில் எல்லா கிரகம் இருக்கலாம், அவர் அதிநட்பு வீடுங்கிறதுனால அங்கே இருக்கலாம், நல்ல பலனை கொடுத்துருவார். 12ல் இருக்கலாமா, அது பகை வீடுங்க, குரு 12ல் மறையக்கூடாதுங்க. ஆனால் இருந்தாலும் என்ன, இங்கே 12ல் மறைஞ்சால் அவர் பரதேச வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு அனுப்பிச்சு அங்கேருந்து பணம் சம்பாதிக்க வைப்பார். சரி, அடுத்து இதே குரு வந்து மகர லக்கணத்துக்கும் அவர் 3ஆம் அதிபதியாக வருவாருங்க. மகர லக்கணத்துக்கும் அவர் 3ஆம் அதிபதியாக குரு வருவார். சரி, லக்னத்திலேயே இருக்கிறார், இங்கே நீசம்னு எடுக்கக்கூடாது, அவர் திக்பலத்தில் இருக்கிறார் இருக்கணும். 2 சனி வீட்டில் இருந்தாலும் சுவர்கள் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கலாம், அப்படிங்கிற விதிப்படி இருக்கலாம். இங்கே 3ல் இருக்கலாமா, இங்கே 3ல் ஆட்சி பலம் பெற்றுவாருங்க, அதனால் இங்கே இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, அவர் கேந்திரத்தில் இருக்கலாம், நட்பு வீட்டில் இருக்கிறார். 5 பகை வீடாக இருந்தாலும் அவர் கோணத்தில் இருக்கிறார், அதனால் இருக்கலாம். இங்கே 6 புதன் வீட்டில் இருக்கிறார், அவர் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் ஒரு சுபத்துவம் இங்கே தேவைப்படுதுங்க. கூடையே சுக்கிரனோ இல்லை சுக்கிரன் வந்து இங்கேருந்து பார்த்துட்டாலோ அது நல்லது பண்ணிடுவாருங்க. சரி, இங்கே 7ஆம் இடத்துல இருக்கலாமா, லக்கணத்தை சுபத்துவப்படுத்துவார், இங்கே உச்சம் அடைவாருங்க. ஆனால் இதோட கனெக்ட் ஆவார் 3ஆம் இடத்தோட. ஆனால் அவர் 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகலை, அதனால் பிரச்சனை இல்லைங்க. இங்கே 8ல் இருக்கலாமா, அதிநட்பு வீடுங்க, இருக்கலாம். 9ல் இருக்கலாமா, அது பாக்கியஸ்தானம்ங்க, பகை வீடாக இருந்தாலும் ஜாதகரே பாக்கியசாலி, தந்தை நல்லா இருப்பார். இங்கே 10ல் இருக்கலாமா, இருக்கலாமுங்க. பகை வீடு இருந்தாலும் இந்த குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து இருந்துட்டால் அவங்க வந்து இப்போ பேங்க்லேயோ இல்லை சொல்லிக் கொடுக்கும் தொழிலையோ, இப்போ 2ஆம் இடம் சனி சம்மந்தப்பட்டதுனால வக்கீல் தொழிலையோ இருப்பாங்க. அடுத்து சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் வந்து முதல்ல சிம்மத்துக்கு வருவார். அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே மாரகாதிபதியாக வருவார் இந்த சிம்ம லக்கணத்துக்கு. அதே மாதிரி நான் இங்கே கும்ப லக்கணம் ஒரு வேளை சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் இங்கே செவ்வாய் கண்டிப்பாக இருந்தால் மாரகத்தை செய்வாருங்க. இங்கே இருக்குது சனி இல்லை ராகு இருக்குது அப்படின்னா செவ்வாதசை சனி புத்திலேயோ செவ்வாதசை ராகு புத்திலேயோ மரணத்துக்கு நிகரான ஒன்று செஞ்சிருவாருங்க. சரி, இப்போ
இப்போ நம்ம சுக்கிரனுக்கு வந்துட்டோம். இங்கே சுக்கிரன் இங்கே சிம்ம லக்கணத்துக்கு இங்கே ஆட்சி பெறுவாருங்க. ஆனால் அவர் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார். ஆனால் வயதுக்கு ஏற்றார் போல். சரி, லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கலாமா, ஒரு 50% பலன் தருவாருங்க பகை வீடுங்கிறதுனால. இங்கே 2ல் இருக்கலாமா, இங்கே நீசம் அடைஞ்சிருவாருங்க. கூட புதன் இருந்தால் நீச பங்கம் அடைஞ்சிருவாருங்க. குரு பார்த்துட்டா நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். அப்போ 3ஆம் இடத்துக்குரிய எல்லா பலனையும் கொடுத்துருவாருங்க. சரி, இங்கே 3ல் அவர் ஆட்சி பலம் பெறுவாருங்க. இங்கே 3ல் அவர் மறைஞ்சி ஆட்சி பெறலாமுங்க. இங்கே 4ல் இருக்கலாமா, 4ல் அவர் சுவருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, பகை வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. இங்கே 5ல் இருக்கலாமா, பகை வீடாக இருந்தாலும் அவர் சுவருங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் இருக்கலாம். இங்கே 6ல் இருக்கலாமா, சுக்கிரன் 6ல் மறையலாம், நட்பு வீட்டில் இருக்கிறார். 7ல் இருக்கலாமா, அது நட்பு வீட்டில் இருக்கிறார், லக்னத்தோட தொடர்பு கொள்கிறார். இங்கே 8ல் மறையலாமா, 8ல் மறையக்கூடாது, ஆனால் உச்சம் அடைவாருங்க. சரிங்களா, உச்சம் அடைவார். அதனால் சிம்ம லக்கணத்துக்கு சனிதான் கெடுதலை தரக்கூடியவர். இவர் வேலையை தரக்கூடியவர். ஆனால் 8ல் உச்சம் அடைஞ்சால் நல்லது தான். இங்கே 9ல் அவர் இந்த சுவருங்கிறதுனால அவர் கோணத்தில் இருக்கலாம். 10ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீட்டில் ஆட்சி வர்றதுனால தப்பு இல்லைங்க. அவர் பருவத்தில் சுக்கிரதசை வந்தால் சுக்கிரதசையில் அவருக்கு வேலை கிடைக்குங்க. 11ல் இருக்கலாமா, நண்பர் வீடு இருக்கலாமுங்க. அவர் 12ல் மறையலாமா, சுக்கிரன் 12ல் தாராளமாக மறையலாமுங்க. ஆனால் இங்கே பகையாக இருந்தாலும் இங்கே ஒரு குரு பார்வை கிடச்சிட்டா போதும், அந்த 3க்குரிய பலனை கொடுத்துருவாருங்க. சரி, இப்போ மீனத்துக்கும் அதே மாதிரி சுக்கிரன் 3க்குரியவராக வருவார். இந்த மீனத்துக்கு ஒரு நல்லது செய்யக்கூடியவராக இல்லைங்க அவர். ஏன்னா மீனத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியாக வருவார். இங்கே லக்கணத்தில் இருக்கலாமா, இங்கே உச்சம் பெறுவார், அதனால் இருக்கலாம். 2ல் இருக்கலாமா, அவர் சுவருங்கிறதுனால இருக்கலாம், ஆனால் இது பகை வீடு, குரு பார்வை தேவைப்படும். 3ல் ஆட்சி பெறலாமா, பெறலாம். அவர் இங்கே தான் ஆட்சி பெறக்கூடாது, 3ல் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, நண்பர் வீடு இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, சுவருங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம், நல்லது. இங்கே 6ல் இருக்கலாமா, அவர் 6ல் மறையலாம், ஆனால் பகை வீடு, குரு இங்கேருந்து பார்க்கணும். சரி, இங்கே நீசம் அடைஞ்சிருவாருங்க. இங்கே இருந்தால் தனிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பாதி பலனாவது கொடுத்துருவார். ஆனால் புதன் கூட சேர்ந்துட்டால் நீச பங்கம் அடைஞ்சிருவார். சரி, 8ல் கண்டிப்பாக மறையக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் வழுக்கக்கூடாதுங்க. அப்போ 8க்குரிய பலனை கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கம், இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாருங்க. அவர் 9ல் இருக்கலாமா, பகை வீடாக இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், சுவர் கோணத்தில் இருக்கலாம்னு விதிப்படி இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து ஒரு குரு பார்வை பார்த்துட்டா சூப்பர். 10ல் இருக்கலாமா, குரு வீட்டில் இருக்கிறார், 10ல் இருக்கலாம். 11, 12 அவருக்கு நல்ல வீடு தாங்க, நட்பு வீடுங்கிறதுனால இருக்கலாம். சரி, அடுத்து நம்ம சனி. சனி விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் 3ஆம் வீடாக வருவாருங்க. விருச்சிக லக்கணத்துக்கு சனி பகவான் லக்கணத்தில் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தோடு அவர் கான்டாக்ட் பண்ணுவாருங்க. 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா 1, 2 குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இடமுங்க. 3ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீடுங்க. 3ல் ஆட்சி வர்றது நல்லதுங்க. ஆனால் இருந்தாலும் இங்கனக்குள்ளே ஒரு குரு பார்வை இருந்தால் இன்னும் அந்த நல்ல பலனை செஞ்சிருவார். ஏன்னா 3க்குரியவன் 3லேயே ஆட்சி, அவர் சர வீட்டில் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்ல பலனை கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா, இருக்கலாம், அவர் கேந்திரத்தில் அசுவர்கள் இருக்கலாம்னு விதிப்படி இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, அது குருவுடைய வீடுங்க, அதனால் இருக்கலாம். ஏன்னா அடக்கி வாசிப்பாருங்க. குருனாலே ஒரு ஆன்மீகம் ஆச்சார வீடுங்க. அதனால் தன்னுடைய வாளை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்கங்க இங்கே. ஆனால் அந்த பெரிய பலன் கிடைக்குமானா அவர் நட்புக்கு கீழே வந்துடுறாருங்க. எப்பயுமே நட்பு, அதாவது உச்சம், ஆட்சி, திக்பலம், நட்பு வரைக்கும் ஓகேங்க. இந்த சமம், பகை, நீசம் அடையக்கூடாதுங்க. அப்போ அடையணும்னா இங்கேருந்து லக்கணத்துலேருந்து குரு பார்க்கணுங்க. சரி, சனி 6ஆம் வீட்டில் இருக்கலாமா, இங்கே நீசம் ஆயிடுவாருங்க. நீசம் வேணால் நீச பங்கம் அடையணுமுங்க. அப்போ செவ்வாய் இங்கே இருக்கிறத விட 3ல் வீடு கொடுத்தவன் இங்கே இருந்து இதோடு சேர்ந்து செவ்வாய் வீடு கொடுத்தவன் வளர்த்துட்டான். இதோடு சேர்ந்து
குரு இருந்துட்டாருன்னு வைங்க, நல்லதுங்க, நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா, சனி 7ல் இருக்கக்கூடாதுங்க, தாமத திருமணம். 8ல் இருக்கலாமா, 8ல் வந்து ஆயில மட்டும் கொடுப்பாருங்க, ஆனால் குடும்பத்தை கெடுப்பாருங்க. 9ல் 10ல் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா இது ஒளி வீடு, அவர் ஒரு இருள் வீடு, அதனால் இந்த ஒளி வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. 11ல் இருக்கலாமுங்க, ஏன்னா அது லாபஸ்தானம், நண்பர் வீட்டில் இருக்கார். 12லையும் சனி மறையலாமுங்க, சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்கிறாருங்க. கடைசியாக தனுசு. தனுசு லக்கணத்துக்கு அவர் 3ல் ஆட்சி அடைவார். லக்கணத்தில் இருக்கக்கூடாது, 2ல் இருக்கக்கூடாது, 3ல் இருக்கலாமுங்க. அவர் ஆட்சி பெற்று இருக்கார், நல்ல பலனை கொடுத்துருவார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் அசுப கிரகம். நான் தான் சொல்லிட்டேன், அசுபர்கள் வந்து 3, 6, 8, 12ல் மறைஞ்சி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் குறைஞ்சது நட்புங்கிற ஸ்தானத்தில் வரணும். இங்கே அவர் ஆட்சிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டார், அதனால் இருக்கலாம். 4ல் சமம்ங்கிற நிலைக்கு வந்துடுவார், ஒரு குரு பார்வை கிடைக்கணும். அசுபர்கள் கேந்திரத்தில் இருக்கலாம்ங்கிறனால இருக்கலாம். சரி, இங்கே 5ல் இங்கே நீசம் அடைஞ்சிடுவாருங்க. அசுபர்கள் எப்பயுமே கோணத்தில் இருக்கக்கூடாதுங்கிற உதிப்படி இருக்கக்கூடாதுங்க. 6ல் நட்பு வீட்டில் அவர் மறைஞ்சு நட்பாக இருக்கிறது நல்லதுங்க. இது நட்பு வீடு, கேந்திர பலம். ஆனால் இங்கே 7ல் சனி இருக்கக்கூடாதுங்க. 7ல் இருந்தால் தாமத திருமணம். நீங்கள் வேகமாக முடிச்சிட்டிங்கன்னா திருமணத்தை பிரிச்சிடும். 8லையும் இருக்கக்கூடாதுங்க. 8ல் இருந்தால் ஆயில மட்டும் தருவார், குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கிட மாட்டார். 9ல் இருக்கலாமா, இருக்கக்கூடாதுங்க, இது ஒளி வீடு, இது இருள் வீடு, சனி இருக்கக்கூடாது. 10ல் இருக்கலாமா, நட்பு வீடு இருக்கலாம். 11ல் இருக்கலாமா, நட்பு வீடு, லாபஸ்தானம் இருக்கலாம். 12ல் சனி 12ல் மறையலாமுங்க, அது பகை வீடாக இருந்தாலும் குரு இங்கேருந்து பார்த்துட்டா நல்ல பலனை கொடுத்துருவாருங்க. நேயர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.